கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த முட்டை குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது இப்போ வந்து ஒரு 3 பேருக்கு சாப்பிட்ற அளவு இது. இப்போ இதில் நம்ம வந்து கேஷ்யூ நட்டு ஒரு 6-7 கிட்ட கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப்பு மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 3-4 பேருக்குன்னா இந்த அளவுக்கு போதும். இல்லை நீங்கள் வந்து குவான்டிட்டி நிறைய சேர்த்துக்கிறீங்கன்னா மட்டும் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக போயிடும், நல்லா இருக்காது அவ்வளோவா. இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா நம்ம வந்து சாட்டை பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறமேட்டு புதினா இலை, இது ரெண்டையும் சேர்த்து ஃப்ளேமை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க. மல்லி இலை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப நேரம் போட்டு நம்ம ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம். இது இப்போ வந்து ஆறட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வேற ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி, நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை வந்து சேர்த்து நம்ம வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம வந்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த குழம்புக்கு அந்த கரெக்டான அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம முதலையே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இன்னொரு பச்சை மிளகாவை நல்லா குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து முதல்ல வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக தக்காளி வந்து நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ அது கூட நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து தக்காளி வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து டேஸ்ட் கொடுக்குறது இந்த மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு தடவை லைட்டாக அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் வந்து இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர்றது வரை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து குழம்புக்கு வந்து நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அது வந்து எல்லாமே இந்த தண்ணியெல்லாம் வேப்பராகி நல்லா ட்ரை ஆகி வந்துக்கட்டும். அது வரை லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கி நல்லா விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு வேணுமோ, நம்ம வந்து இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமேட்டு கேஷ்யூ நட் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு அனுசரித்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிடணும். அதாச்சும் எண்ணெய் வந்து இந்த மாதிரி தெளிஞ்சு வர்றது வரை குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். முட்டை வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ இங்கே ஒரு 3 முட்டை அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து இப்படியே போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை மூடி போட்டு அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த குழம்போடு சேர்த்து அந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ணி வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடிடணும் கண்டிப்பாக. கொஞ்சமாக நான் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிரேவிக்காக கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணுங்கள், இல்லாட்டி முட்டை வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம வந்து மல்லி இலை வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக. இல்லாட்டி நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலை எதுனாலுமே 2 நாளுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது திரும்பி ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இந்த டேஸ்ட் என்ன வெரைட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து சப்பாத்திக்கு, நான்க்கு, பூரிக்கு, அதுக்கப்புறமேட்டு சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே நம்மளுக்கு வந்து வச்சு ஒரே மாதிரி வச்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அந்த கிரேவி வந்து சாதத்து கூடனாலும் அது வந்து தோசை கூடனாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.